நல்லா பாருங்க. இதுதான் பொன் விளையும் பூமி. இது ஃபுல்லாக வயக்காடு தான், நெல் தான். வேறு எதுவும் விவசாயம் பண்ண மாட்டோம். அது நட்ட குத்த நிற்கிதா ஒன்று, இந்த ஒன்று, அந்த ஒன்று டவரு. இப்போ இங்கே இருக்க வயலுக்கு ஒரு குழி 15 ரூபா விலை போயிட்டுருக்கு. இதில் ரோடு வசதி இல்லை எங்களுக்கான. இதெல்லாம் தாண்டி இருக்குது அங்கிட்டு தெரியிற இடம். இதுக்கே ரோடு வசதி இல்லை, இதை தாண்டி போகணும். இது குழி 15 ரூபா போயிட்டுருக்க இடத்த அங்கே சோலாரு கரண்ட் உற்பத்தி பண்ணுற இடம் வாங்கி அந்த இடத்த குழி 30,000ன்னு வாங்கியிருக்காங்க. அந்த பக்கம் ஆற்று வழி இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் நாங்கள் விவசாயத்துக்கு வாங்குறத அந்த குழி அங்கே எவ்வளோ போணுச்சுன்னா 6 ரூபா 7 ரூபா தான் போணுச்சு. நாங்கள் அதிகம் விவசாயம் பண்ண மாட்டாங்க, அங்கிட்டு போக்குவரத்து வழி இல்லாதனால அப்படிங்கிற காரணத்தினால. ஆனால் அங்கே ஆற்று வழி இருக்கிறதுனால அதை வழியாக பண்ணிக்கலாம்ட்டு குழி 30,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி விவசாய இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுவான்? ஒரு விவசாயிகிட்ட இடம் விற்பாங்களா? ஆனால் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் நாங்கள் விவசாயத்தை வளர்க்குறோம், விவசாயத்தை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான நடவடிக்கை ஒன்றுமே இல்லை. நம்ம விவசாயம் பண்ணுற மக்கள் என்னன்னா, அவங்க சொல்கிற கோரிக்கைகளை நினச்சி நொந்து வெந்து சாக வேண்டியது தான். ஆனால் ஓட்டு போடுறப்ப மறந்துடுறோம். ஓட்டு போடுற அந்த ஒரு நாள் மட்டும் அவங்க கொடுக்குற காசை இல்லை கோட்டுப்பாட்டில் சாப்பாடை வாங்கிக்கிட்டு அனைத்தையும் மறந்து ஓட்டு போட்டுட்டு 4-5 வருஷம் திட்டிக்கிட்டே இருக்கோம். அவங்கள திட்டுறதில் உங்களுக்கு ஒன்றும் பயனும் இல்லை. நீங்கள் தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோமே. அதனால் மக்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, இயற்கை வளத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தான் நல்ல தலைவனாக முடியும். ஆஃபீஸ் ரூமில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லாரும் விவசாயத்தை நம்பி தான் வாழ்கிறோம். இது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஏங்கனே 1-2 அழிஞ்சா விவசாயம் பாதிக்கப்படுமான்னு நினைக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிஞ்சது தான். அதை திருப்பி விவசாயம் பண்ணுற இடமா மாறாது. இன்னமே அந்த சோலாரு இடம் வாங்குறது அவங்க திருப்பி விவசாயிகிட்ட கொடுக்க மாட்டாங்க. விவசாயிகிட்ட கொடுத்தாலுமே அது விவசாயம் பண்ணுற இடமா ஆகாது. இன்னும் 30 வருஷம் ஆனாலும் அது விவசாயம் பண்ணுற இடமா மாறுமா? அந்த இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போ அந்த இடம் அவங்க வாங்கின ஒரு 10 ஏக்கரோ இல்லை 5 ஏக்கரோ இருந்தாலுமே அந்த இடம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த இடம் தான். அந்த இடத்துல இன்னுமே விவசாயம் பண்ணுறதுக்கான தகுதி இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு இடமும் கம்மியாகி கொண்டே இருக்குது.